ஹலோ. என் முட்டி வலிக்கான மருந்தை வாங்கிட்டு வர மறந்துடாத. ஆமா, அது வந்து இன்னைக்கு ஆபீஸ்ல எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு. வர கொஞ்சம் லேட் ஆகும். லேட் ஆகுமா? அப்ப என் வலி என்ன ஆகுறது? வலிய பொறுத்துக்கிட்டே உட்காரணுமா? இல்லம்மா, இல்ல. நான் அர்ஜுன் கிட்ட உங்க மருந்தை கொடுத்து விட்டுடுறேன். நீங்க கவலைப்படாம இருங்கம்மா. அது சரி, எப்பவும் பொறுப்பை அடுத்தவங்க கிட்ட தானே கொடுப்ப. அம்மா ஸ்கூல் விட்டுட்டாங்க. நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்றேன். ஹலோ. ஹலோ. மேம், நீங்க போன வாரம் ஒரு மிக்ஸி கிரைண்டர் வாங்குனீங்கல்ல? ஆமா. இங்க பாருங்க, அது அப்பப்போ ஸ்டாப் ஆயிடுது. மேடம், உங்க வாய்ஸ் கொஞ்சம் கட் ஆகுது. நெட்வொர்க் இருக்கிற இடத்துல வந்து பேசுறீங்களா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ ஹலோ. சரி. ராமன் அண்ணா, அர்ஜுன் இங்க தானே இருந்தா, எங்க போனா? என்ன மேடம் சொல்றீங்க? இப்பதானே இப்படி போனா? இங்க தான் எங்கேயாவது பேசிட்டு இருப்பான் பாருங்க. அர்ஜுன், அர்ஜுன் உள்ள இல்ல. உள்ளே இல்லையா? இல்ல. இது 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 அர்ஜுனோட பேக். இது அர்ஜுனோட ஷூ. அட கடவுளே, அப்படின்னா யாராவது அவனை கடத்திட்டு போயிட்டாங்களா? ஆனா இங்க இங்க எப்படி மேடம் அப்படி நடக்கும்? அம்மா, அம்மா காப்பாத்துங்க. சரியா 15 நிமிஷத்துல வீட்டு லேண்ட்லைனுக்கு கால் வரும். அர்ஜுன் வேணும்னா கால் அட்டெண்ட் பண்ணுங்க. என்ன மேடம்? மேடம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு போங்க. ஏமா, நீ பொருள்லாம் வாங்கிட்டு வரேன்னு தானே போன? வெறும் கையோட வந்திருக்க. பொருள்லாம் எங்கம்மா? அர்ஜுன்? ஆமா, அர்ஜுன் எங்க? அவனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர மறந்துட்டியா? ஒரு வேலையும் உருப்படியா செய்ய மாட்டியா? எதுக்காக அழுதுட்டு இருக்க? அம்மா, நம்ம அர்ஜுனை யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன? எப்படி அவனை கிட்னாப் பண்ணிட்டு போவாங்க? அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்க. அந்த மாதிரி பேசாதீங்கம்மா. அர்ஜுனுக்கு எதுவும் ஆகாது. ஹலோ. இங்க பாருங்க, இங்க பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் அதை நான் கொடுக்கறேன். ஆனா என் பையனுக்கு எதுவும் ஆக கூடாது. ஹலோ. பணம் கொண்டு வந்திருக்கியா? நான் பணத்தை கொண்டு வந்திருக்கேன். அது நீங்க சொன்ன இடத்துல தான் நான் இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூப்பர். இப்போ நீ ஒன்னு பண்ணு, உனக்கு எதிரில் இருக்கிற தெருவுக்குள்ள வா. பானட்டை தர, உனக்கான பரிசு அங்க இருக்கு. பரிச பாத்தியா? கண்ணா? இங்க கன் இல்லாம சமோசாவா இருக்கும். சீக்கிரம் கன் எடுத்துட்டு கேட்டுக்கு வெளியே வந்துரு. சீக்கிரம் எடு.
அங்க ஒருத்தன் பஞ்சு மிட்டாய் வித்துட்டு வரான்ல, அவனை சுட்டு தள்ளு. உங்களுக்கு பணம் வேணும்னா நான் இன்னும் கூட பணம் தந்துடுறேன் சார். ஆனா என்னால இதெல்லாம் பண்ண முடியாது சார். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் பண்ணு. சீக்கிரம் சுடு. போனை கட் பண்ணிட்டு அவனை சுடு. மேடம் நில்லுங்க. இந்த ராத்திரி வேளையில் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி, நான் தெரியாம வழி மாறி வந்துட்டேன். நான் காரை எங்கேயோ பார்க் பண்ணியிருந்தேன், ஆனா அது எங்கன்னு தெரியல. காரா? நாங்க போலீஸ்காரங்க. என்ன கலரு? நம்பர் என்ன? காரோட நம்பர் 6426, ஒயிட் கலர் கார் சார். 6426ஆ? நீ ஒன்று பண்ணு, முன்னாடி போ. மேடம் என் கூட வாங்க. இதோ இருக்கு பாருங்க உங்க காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். வர வர ஞாபக மருதி அதிகமாயிடுச்சு. இதை கூட மறந்துட்டேன் பாருங்களேன். இங்க பாருங்க, இந்த இடம் அவ்வளோ சேஃப் கிடையாது. இந்த இடத்துல கிரிமினல்ஸ்லாம் இருக்காங்க. நாங்க உங்களை டிராப் பண்றோம். வேண்டாம் வேண்டாம், அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை சார். வாங்க மேடம், நாங்க உங்களை டிராப் பண்ணிடுறோம். சரி ஏறுங்க. நான் வரேன். வெறும் ஷட்டா? என்னையே ஏமாத்துறீங்களா? இப்பவே புடிச்சு காட்டுறேன். அட சூப்பர், பஞ்சு மிட்டாயா? ஆஹா, இன்னொன்னா ஜாலிதான். ஒருவேளை இந்த காருக்குள்ள நிறைய இருக்குமோ? அதை பாத்தியா? இழுத்துட்டு வந்த அடையாளம். இங்க பாருங்க சார், ரத்த துளிகள். சார், ஒருவேளை இந்த ரத்தம் மல்ஹாரோட தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல நிக்கில், இந்த ரத்தம் இந்த கொலைகாரனோடது தான். இங்க பாத்தியா, பைப்ல கூட ரத்தம் இருக்கு.
சார் அப்படின்னா மல்ஹாருக்கும் கொலகாரனுக்கும் கை கலப்பு நடந்திருக்கு. அப்போ கொலகாரனுக்கு கையில அடிபட்டு ரத்தம் வந்திருக்கு. அதனால பைப்ல ரத்தத்தை கழுவி இருக்காருன்னு நினைக்கிறேன். மல்ஹார் உடம்புல அடிதடி நடந்த மாதிரி எந்த ஒரு அடையாளமும் இல்லை. இந்த ரத்த துள்ளி எல்லாம் இது விண்டோவோட கண்ணாடியில கூட ரத்தம் இருக்கு. எப்படின்னா நிச்சயம். ஹோல்ட் இட் ப்ளீஸ். என்ன இது? நகமா? ஓ, இப்ப புரிஞ்சிருச்சு. சார், இந்த நகத்துல இருந்து என்ன தெரியுது? என்ன நடந்திருக்கும்னா, மல்லார் எக்ஸாக்டா இங்கே தான் நின்று இருக்கணும். அப்புறம் இந்த கதவை வெளியே இருந்து திறக்க முடியாது. அதனால கையை உள்ள விட்டு அவன் கதவை திறந்துட்டான். அப்படி பண்ணப்ப அவன் நகை இங்க எங்கேயோ நல்லா சிக்கிக்கிச்சு. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, இந்த கொலைகாரன் சாதாரண ஒரு தெருக்கடைக்காரனை எதுக்காக கொல்லணும்? என்ன காரணமா இருக்கும்? நீங்க தான் மல்ஹாரோட வீட்டு ஓனரா? ஆமாங்க, என் பேரு சுவாதி. சுவாதி மேடம், ஒரு பேட் நியூஸ் இருக்கு. ஆக்சுவலி மல்ஹாரை கொலை பண்ணியிருக்காங்க. என்னது? யாருங்க? அதை தான் நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மல்ஹார் யார் கூடயாச்சும் சண்டை போடுற அளவுக்கு பகை ஏதாச்சும் இங்கே இருக்கா? இல்ல, மல்ஹார் ரொம்ப ரொம்ப நல்லவரு. வாடகையை கூட சரியான நேரத்துக்கு கொடுத்துருவாரு. இந்த வெண்டார் கார்டு அவர் பாக்கெட்ல இருந்துச்சு. அவர் என்ன வேலை பார்க்குறாரு? என்ன சேல் பண்றாரு? அவரு பஞ்சு மிட்டாய் விற்பாரு, இல்லைன்னா பாப்கார்ன் விற்பாரு. ரொம்ப கடுமையான உழைப்பாளி சார். அப்படியா? சரி, நாங்கள் அவரோட ரூமை செக் பண்ணலாமா? வாங்க சார். அவரு எப்ப வேலைக்கு போனாலும் சுத்தம் செய்யறதுக்கு சாவியை கொடுத்துட்டு தான் போவாரு. அவருக்கு சொந்த ஊர் எது? கோரக்பூர் சார். இதில் ஏதோ வரவு செலவு கணக்கெல்லாம் எழுதியிருக்காரு. 180 ரூபா, 50 ரூபா, 260 ரூபா. சார், இதில் இருக்கிற எல்லா கோணும் ஒரே ஸ்கூல் பேம்ப்ளேட்டில் பண்ணியிருக்காங்க சார். ஸ்டியூஸ்டன் செகண்டரி ஹை ஸ்கூல். சார் இந்த டைரி கூட ஸ்டியூஸ்டன் ஸ்கூலோடது தான். ஸ்டியூஸ்டன் ஸ்கூலோட டைரியும் இவ்வளோ பேம்ப்ளேட்ஸுமா? ஒருவேளை இந்த ஆள் ரெகுலராக ஸ்கூலுக்கு முன்னாடி தான் பஞ்சு மிட்டாய் விற்பானோ? ஹலோ, ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. சொல்லுங்க சார். இவர் மலர். இவர் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு மட்டும் இல்லை சார், இந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லாருக்கும் அவனை தெரியும். இந்த ஆள் ஸ்கூலுக்கு முன்னாடி பஞ்சு மிட்டாய் விற்பார். பசங்க எல்லாம் அவங்ககிட்ட தான் வாங்குவாங்க. இந்த ஆள் எப்படிப்பட்டவர்? நல்ல மனுஷன் தான் சார், ரொம்ப நல்லவர். பசங்களுக்கும் இவனை ரொம்ப பிடிக்கும் சார். இந்த ஆள் யார் கூடயாவது போய் சண்டை மாதிரி ஏதாவது போட்டானா? பகை ஏதாச்சும் இருக்கா? அவரே பஞ்சு மிட்டாய் வித்துட்டு இருக்காரு. அவர் யார் கூட சார் சண்டை போட போறாரு? ஆமா, எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பெரிய சிஐடியா? ஆமாம், நாங்கள் சிஐடி தான். யாரோ அவரை கொலை பண்ணிட்டாங்க நேற்று ராத்திரி. அட கடவுளே, என்ன சார் நடக்குது இந்த நாட்டில்? நேற்று என்னடானா ஒரு பையன் இங்கே காணாமல் போயிட்டான். இப்போ என்னடானா அந்த மல்ஹாரை கொன்னுட்டாங்கன்னு சொல்றீங்க? குழந்தை காணாம போயிடுச்சா? அவங்க பேர் என்ன? போலீஸ்ல ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? அவன் பேர் அர்ஜுன். கண்டிப்பா அவங்க ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். அப்படியா? நிக்கில்,
முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு பாரு. சரி சார். அந்த பையனை கடைசி எப்போ பார்த்தீங்க? சார் நேற்று ஸ்கூல் விட்டதும் எல்லா பசங்க கூடயும் ஸ்கூல் பேக்கை தோளில் போட்டுக்கிட்டு வெளியில் வந்தான் சார். அப்புறம் எங்கே போனான்னு தெரியல. அவங்க அம்மா அவனை தேடினப்போ அந்த நேரம் பார்த்து அவங்க மொபைலில் ஒரு மெசேஜ் வந்தது. அதை பார்த்ததும் டென்ஷனாக கிளம்பிட்டாங்க. அப்படியா சார், போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா அர்ஜுனோட அம்மா கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்களா. அர்ஜுன் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு தான் சொல்கிறாங்களா. அப்படியா? அர்ஜுன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்தானா? இல்லை சார், நான் இன்னைக்கு அவனை பார்க்கவே இல்லை. சரி, அவன் அட்ரஸை கொடுங்க. தாரிகா, மனுஷ உடலோட பாகங்கள்லேயே ஹார்ட்டு தான் ரொம்ப சிறந்தது. மேலே இருக்கிறவன் எவ்வளோ திறமை இருந்திருந்தா இந்த மாதிரி கலை நுட்பத்தோடு இதை செஞ்சுருக்கணும். நான் சொல்கிறது சரிதானே? ஒரு ஒரு உறுப்புக்கும் ஒரு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு ஒரு வேலை இருக்குது. ஆமா சார், மனுஷங்களோட ஒவ்வொரு உறுப்பும் அவங்கள பத்தி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லும்ல சார். கண்டிப்பா உண்மைதாம்மா. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சின்ன துண்டு நகம் பார்க்க சின்னதாக இருந்தாலும் ஒரு மனுஷனை பற்றி எல்லா தகவலையும் சொல்லிடும். சரி, ஒன்று பண்ணலாம். உன் நகத்தை காட்டு. ஏன் நகமா? அடா ஆமாம், காட்டுமா. அடா, உன் ஜாதகத்தில் என்ன இருக்குன்னு அதை வச்சே சொல்கிறேன். காட்டு, சீக்கிரம் காட்டு. பாருங்க. இப்போ சொல்கிறேன் பாரு. தாரிகா, உன்னோட விரல் நகம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. உனக்கு ஏதோ ஒரு பொருள் அலர்ஜி, அதுதான் தெரியுது. அது ஆக்சுவலி அது என்னன்னா சார், நான் மார்னிங் கொஞ்சம் சமையலுக்கு பன்னீரை யூஸ் பண்ணேன். அது எனக்கு அலர்ஜி ஆயிடுச்சு. உன் நகத்தை வச்சு சொல்லிட்டேன் பாத்தியா? கொலகாரனோட நகத்தை பார்த்து என்ன தெரிஞ்சிட்டீங்க? என்ன சொல்லுதா பாஸ்? அத கொலகார நகம் தான் டீட்டெயில்டா சொல்லிருச்சே. அவனோட நகம் என்ன சொல்லுதுன்னா அவனுக்கு சுகர் இருக்குன்னு. டயபெட்டிஸ்? டயபெட்டிஸ். கொலகாரனோட நகத்தை வச்சு அவனுக்கு டயபெட்டிஸ் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? இப்ப சொல்றேன். இங்க பாருங்க பாஸ், உங்களுக்கு கிரைம் சீன்ல கிடைச்ச நகத்தோட நிறத்தை பாருங்க. மஞ்சள் கலர்ல இருக்கு. நார்மலா ஒருத்தரோட நகம் இப்படி இருக்காது. நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தருக்கு நகம் மஞ்சள் கலர்ல இருந்துச்சுன்னா அதுக்கு டயபெட்டிஸ்னு அர்த்தமா? ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம்ல. கொலகார மஞ்சள் நிறத்துல ஏதாவது கையில வச்சிருக்கலாம்ல. அந்த மஞ்சள் நிறம் கொலகாரனோட கையில பட்டிருக்கலாம்ல. அது நகத்துல கூட இருக்கலாம். இல்ல பாஸ், இந்த நகத்துல இருக்கிற மஞ்சள் நிறம் இல்ல. அத நான் சென்ட்ரல் ஃபாரன்சிக் லேப்ல இருந்து இதை தெரிஞ்சுக்கிட்டேன். இதோட காரணம் என்னன்னா தாரிகா, சார் இதை பாருங்க. இதோ இந்த வெள்ளை நகம் இருக்குல்ல சார், அதுல கிளைகேட்டட் நெயில் புரோட்டீன் நார்மல் சார். ஆனா இந்த கொலகாரனோடது மஞ்சள் நகம் சார். இதோட கிளைகேட்டட் நெயில் புரோட்டீன் நார்மலோட கொஞ்சம் அதிகம் சார். அப்படின்னா சச்சின், இந்த கொலகாரனை பிடிக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி தான். அது எப்படி சார்? இது பாரு சச்சின், யாருக்கெல்லாம் டயபெட்டிஸ் இருக்கோ, ஐ மீன் சக்கரை வியாதி இருக்கோ, அவங்க உடம்புல காயம் அவ்வளவு சீக்கிரமா ஆறாது. இது முதல் பிரச்சனை. ரெண்டாவது என்னன்னா, அந்த நபர் இன்சுலின் எடுக்கிற வரைக்கும் ரத்தம் போய்கிட்டே தான் இருக்கும். ரத்தம் வழியிறது நிக்காது. கரெக்ட் ஃப்ரெடி, சிட்டியில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலும் சின்ன சின்ன கிளினிக்லையும் எல்லா மெடிக்கல் ஷாப்புகளிலையும் இதை பத்தி உடனே விசாரி. என் பேரு இப்ப என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியலையே. அந்த கிட்னாப்பர்ஸ் போன் கூட இன்னும் பண்ணல. யாருன்னு பாரு. நீங்க மிஸ்ஸஸ் சாயா தானே, அர்ஜுனோட அம்மா? ஆமா சார். நீங்க எல்லாரும் யாரு? நாங்க சிஐடி. சிஐடியா? உள்ள வரலாங்களா? உள்ள வாங்க. அர்ஜுன் எங்க? அவனை காணுமே. அவன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போயிருக்கான் சார். ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்காங்க? இந்த பில்டிங்ல இருக்காங்களா? இல்ல, கொஞ்சம் தூரத்துல வேற ஒரு பில்டிங்ல. எந்த பில்டிங்னு சொல்லுங்க, நாங்க போய் பார்த்துட்டு வந்துக்கிறோம். சார், என் பேரை நேத்தில இருந்தே காணோம், இன்னும் வீட்டுக்கு வரல சார். சார், இவ போய் சொல்றா. இவ போலீஸ் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டா.
என் பேரை என்ன நிலைமையில இருக்கானே தெரியல. நீங்க என்ன சொல்றீங்க? இவ்ளோ பெரிய விஷயத்தை ஏன் எங்க கிட்ட மறைச்சீங்க? சார், இவளுக்கு அதை பத்தி கவலையே இல்ல சார். எப்படி கையை கட்டிட்டு நின்று வேடிக்கை பாக்குறா பாருங்க. ஒரு நிமிஷம் தெளிவா சொல்லுங்க, என்ன ஆச்சு? யாரோ சில பேர் ஸ்கூல்ல இருந்து என்னோட பையனை கடத்திட்டு போயிட்டாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி பணம் கேட்டு ஒரு இடத்துக்கு வர சொன்னாங்க. நானும் பணம் எடுத்துட்டு அங்க போனேன். ஆனா அங்க யாருமே இல்ல. ஆனா அதுக்கப்புறம் இது வரைக்கும் கிட்னாப்பர்ஸ் காலே பண்ணல. அப்புறம் ஏன் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குனீங்க? சார், கிட்னாப்பர்ஸ் என்ன மிரட்டினாங்க சார். மேடம், இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் பாருங்க. இதில் இருக்கிற இந்த ஆளை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இவர் பேர் மல்ஹார் சார். அர்ஜுன் ஸ்கூலுக்கு முன்னாடி பஞ்சு மிட்டாய் விற்கிறாரு. சில டைம்ல ஆபீஸ்ல ஒர்க் அதிகமா இருந்தா அர்ஜுனை கூப்பிட லேட் ஆகும். அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் இவர் தான் அர்ஜுனை பார்த்து பாரு. இந்த கிட்னாப்பிங்ல ஒருவேளை மலருக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? கண்டிப்பா இல்ல சார். அவரு ரொம்ப நல்லவரே, ரொம்ப நேர்மையானவரே. எப்படி? அவனை உனக்கு தெரியுமா என்ன? அவன் என்ன உனக்கு சொந்தக்காரனா? ஒரு நிமிஷம் மேடம், கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. அவங்க உங்க மருமக. அது மட்டும் இல்ல, நீங்க அர்ஜுனுக்கு யாரு? அர்ஜுனோட அம்மா. அவங்களுக்கு இல்லாத கவலையா? சார், என் பையன் கிடைச்சிருவான்ல சார். இங்க பாருங்க, நாங்க முழுசா முயற்சி பண்ணுவோம். இது பாருங்க, நாங்கெல்லாம் சிஐடிஸ். என் பேர் பிரதிமான். சொல்லுங்க சார், நான் என்ன உதவி உங்களுக்கு பண்ணணும்? நேத்து ராத்திரி உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்த எந்த பேஷண்ட்டுக்காவது ஆள்கட்டு விரல்ல நல்லா அடிபட்டு இருந்ததா, ரத்தம் நிக்காம போய்கிட்டே இருந்ததா, நீங்க செக் பண்ணி பார்த்ததுல சுகரோட அளவு அதிகமா இருந்தது தெரிய வந்ததா? சாரி சார், நான் நைட் டியூட்டி பார்க்கல. பரவாயில்லம்மா, நேத்து ராத்திரி இங்க டியூட்டி பார்த்த யாரா இருந்தாலும் சரி, கூப்பிடுங்க அவங்கள. கூப்பிடுறேன் சார். நீங்க 3 பேர் மட்டும் தான் இருந்தீங்களா? டாக்டர் யாருமே இல்லையா? சார், வழக்கமாக இருப்பாங்க சார். ஆனால் நேற்று டாக்டர் சாருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால கிளம்பிட்டாங்க சார். உன் பேர் என்ன சொன்ன? சார், பிரதீக். பிரதீக், அருமை. பிரதீக், நேத்து ராத்திரி இங்க வந்த நோயாளிகள் ஒருத்தருக்கு இந்த விரல்ல கொஞ்சம் பலமா அடிபட்டு இருந்ததா, இந்த விரல் நகம் கூட உடைஞ்சிருந்ததா, ரத்தம் கூட நிறைய போகிற அளவுக்கு அவரோட காயத்துக்கு கட்டுப்படுறதுக்கு முன்னாடி சுகர் அளவு அதிகமா இருக்கிறது ஏதாவது தெரிய வந்ததா? இன்சுலின் இன்ஜெக்ஷன் ஏதாவது போட்டிருக்கீங்களா? இல்லை சார், நேற்று ராத்திரி அப்படி யாரும் வரல சார். அப்படி யாருமே வரலையா? சார், நான் ஏன் சார் பொய் சொல்ல போகிறேன்? அப்படி யாருமே வரல சார். உண்மையை தான் சார் சொல்கிறேன். நீ பொய் சொல்றேன்னு நான் எப்போ சொன்னேன்? சரி, அப்படி யாரும் வரலன்னு வச்சுக்க. இப்போ ஞாபகம் வச்சுக்க, இனி இதுக்கப்புறம் அந்த மாதிரி பேஷண்ட் யாராவது வந்தா எங்களுக்கு உடனடியே இன்ஃபார்ம் பண்ணணும், சரியா? என்ன விஷயம் தாரிகா மேடம்? மலாரோட பாடியை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இல்ல சார், அது இவரோட கழுத்துல இங்க ஏதோ வீங்கின மாதிரி ஒரு அடையாளம் தெரியுது பாருங்க. வாங்க இங்க பாருங்க. ஆமா, ஏதோ அடையாளம் மாதிரி தெரியுது. இல்ல, என்னவா இருக்கும்? இந்த ஆளோட கழுத்துல இந்த பக்கத்துல எதுவும் இல்லையே. விசித்திரமா இருக்கு. கழுத்தோட அந்த பக்கத்துல அடையாளம் இல்ல, ஆனா இங்க இருக்கு. அதான் சொல்றேன். இது எதோட அடையாளமா இருக்கும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ கண்டுபிடிச்சிடலாம். என்ன சார் தேடிட்டு இருக்கீங்க? கிடைச்சிருச்சு. இது என்ன கெமிக்கல் சார்? இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்ததே இல்லையே. தாரிகா, நம்ம லேப்ல நீ இதுவரை பார்க்காத பல விஷயங்கள் இருக்குமா? ஒரு நிமிஷம் இரு. தாரிகா, நீ ஒன்று பண்ணு. யூவி லைட்டை கொண்டு வா. எஸ் சார்.
சார் இந்த அடையாளம் ஒரு விரலோட அடையாளம் மாதிரி இருக்க, கொலைக்காரனோட தான் இருக்கும். சார் முதல்ல சுட்டிருக்காங்க, அதுல அவன் சாகாததுனால அதுக்கப்புறம் கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஆனா ஏன் கழுத்தை நெரிக்கணும்? ஒரு தடவை சுட்டு சாகலைன்னா இன்னொரு தடவை சுட்டுருக்கலாமே, அதுக்கு எதுக்கு கழுத்தை நெரிக்கணும்? சார் ஒருவேளை அவனோட கன்ல புல்லட் தீர்ந்து போயிருக்கும் சார். ஆனா சார் பெருவிரலோட அடையாளம் மட்டும்தான் இருக்கு, மத்த நகத்தோடது எதுவும் இல்லையே சார். இந்த பாருமா, கொலைகாரன் இந்த ஆளோட கழுத்தை நெரிக்கும் போது கையில கிளவுஸ் போட்டிருந்திருக்கணும். ரைட். அதனால தான் அடையாளம் வந்திருக்கு. இந்த விரல். சொல்லுங்க சார். என்ன சலோங்கி சார் மல்ஹாரை சுட்டு கொண்டாங்கன்னு நினைச்சோம். ஆனா நீங்க என்னடானா கழுத்தை நெரிச்சு கொண்டாங்கன்னு சொல்றீங்க. சரி, ஓகே சார். அப்படின்னா கதையில இன்னொரு ட்விஸ்டா? அங்க பாருங்க, பிரதீப் வந்துட்டான். ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ, நிறுத்து நிறுத்து நிறுத்து. கவனிச்சிங்களா ஃப்ரெடி? இவனை நம்ம பிடிக்கிறதுக்கு இதை விட்டா நல்ல சான்ஸ் கிடைக்காது. வாங்க போலாம். ஹலோ ஏசிபி சார், நாங்க பிரதீக்கை ஃபாலோ பண்றோம். எந்த க்ளூ கிடைச்சாலும் உடனே உங்களுக்கு தகவல் சொல்றேன் சார். ஓகே சார். இது ஏதோ ஒரு பொண்ணாச்சே. இவன் பொண்ணை பார்க்க வந்திருக்கானா? சரி, ஃபாலோ பண்ணலாம். யாரா இருந்தாலும் தூக்குறோம். என்ன மேடம், என்னை இப்படி சிஐடி கிட்ட மாட்டி விட்டுட்டீங்களே. ஏன், என்னாச்சு? சிஐடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க. உங்க புருஷன் யாரையோ கொன்னுட்டதா சொல்றாங்க. இது உண்மையா மேடம்? மேடம், உங்க பணக்காரங்க பிரச்சனையில நான் மாட்டிக்கிட்டேன். உங்களுக்கு என்ன, நீங்க பணத்தை கொடுத்து எஸ்கேப் ஆயிருவீங்க. நான் ஒரு ஏழை, நான் மாட்டிக்குவேன். உன் நாடகத்தெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்ட. சொல்லு, எவ்வளோ காசு வேணும்? இங்க பாருங்க மேடம், எனக்கு மிச்சம் வர வேண்டிய பணம்லாம் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் கொடுத்துருங்க. இந்த பிரச்சனையில நான் சிக்க விரும்பல. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊருக்கே போயிடலான் இருக்கேன். அங்க போய் சந்தோஷமா வாழ போறேன். இந்தா, மொத்த பணமும் இருக்கு. ஆனா ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். ஒரு தடவை ராகுலுக்கு புது கட்டு போட்டு விட. ரத்தம் நிக்கவே மாட்டேங்குது. இன்ஜெக்ஷனோட எஃபெக்ட் இருக்கிற வரைக்கும் ரத்தம் நிக்குது, அதுக்கப்புறம் திரும்ப வர ஆரம்பிச்சிடுது. எனக்கு பயமா இருக்கு. ராகுலுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. சரிங்க மேடம், எனக்கும் மனுஷத்தன்மை இருக்கு மேடம். நான் உங்களுக்கு உதவி பண்றேன். வா பிரதீக், சீக்கிரம் வா. வா, உள்ள வா. ராகுல், இங்க பாரு, பிரதீக் வந்துட்டான். இனி உங்க வலி குறைஞ்சிடும். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க இங்க வந்தது யாரும் பார்க்கல? அட பார்க்கலப்பா, யாருமே பார்க்கல, நாங்க மட்டும்தான் பார்த்தோம். சிஐடி. டேய், எங்கடா இங்க இருந்து ஓட பாக்க? நான் ஒன்றும் பண்ணல சார். உனக்கு ட்ரெஸ்ஸிங் நான் பண்ணி விடுறேன்டா. எதுவும் பண்ணல சார். எல்லா உண்மையும் இப்ப சொல்றியா இல்ல எங்க ஆக்ஷன் காட்டவா? சார், நான் தான் அந்த கொலையை பண்ணேன். நான் என்னோட பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் சார் இப்படி எல்லாம் பண்ணேன். உங்க பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காகவா? புரியுற மாதிரி சொல்லு. என்னோட மக கோயில்ல யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க சார், பணத்தை கொண்டு வர சொன்னாங்க. ஆனா நான்
படத்தை எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போனப்போ அங்க யாருமே இல்லை. அப்போ எனக்கு கிட்னாப்பர் கால் பண்ணா. அவன் தான் என்னை மிரட்டி அந்த மல்ஹாரை கொலை பண்ண வச்சான் சார். நீ சுட்டோ சாகலனதும் கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்க, அப்படிதானே? என்ன சார்? நான் அவர் கழுத்தெல்லாம் நெரிக்கல சார். நான் அவரை சுட்டதுக்கு அப்புறமா நான் அவர் பாடியை தூக்கி காரில் வச்சுட்டேன், அவ்வளோதான். நான் அங்கேருந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என் காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டேன். ஏன்னா காரில் பாடியை நான் வைக்கும்போது என்னோட நகை அங்கே உடஞ்சி போயிடுச்சு. நகமா? சரி, ஒரு விஷயம் சொல்லு. உனக்கு மல்லாரை எப்படி தெரியும்? இப்போவாவது ஸ்கூலுக்கு கோயிலை கூப்பிட போகும்போது லேட் ஆயிடுச்சுன்னா மல்ஹார் தான் அவளை பார்த்துப்பாரு சார். என்னப்பா இன்னைக்கும் நீங்க லேட்டா வரீங்க? என்னை மன்னிச்சிருச்சല്ലോ. அப்பா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மல்ஹார் அங்கிள் இருந்ததுனால பேசிட்டு இருந்தேன், இல்லைன்னா போர் அடிச்சிருக்கும். மல்ஹார் சார், தேங்க்யூ ஸோ மச். இந்தாங்க வச்சுக்கோங்க. ஐயோ என்ன சார் இதெல்லாம்? அட என்னங்க, என் பொண்ணை எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டீங்க. நீங்க எவ்வளவு நல்லவரு. இது கூட பண்ணலன்னா எப்படி? இந்தாங்க வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்க. இல்ல பரவாயில்ல சார். அட உங்களுக்கு எதுக்காவது யூஸ் ஆக வச்சுக்கோங்க. அட புடிங்க மல்ஹார், புடிங்க. போலாம் செல்லம். பை. சார், அர்ஜுனோட அம்மா நம்ம கிட்ட என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? மல்ஹார் அர்ஜுனையும் பார்த்து பண்ண தானே சொன்னாங்க. அவரும் இதே மாதிரி லேட்டா போனா அவர் தான் பார்த்து பண்ணாங்க. ஆமா சார். அர்ஜுனையும் கோயலையும் கடத்தினதில்ல மல்ஹாருக்கும் பங்கு இருக்குமோ? இல்ல ஃப்ரெடி, அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா அவருக்கு பங்கு இருந்திருந்தா அவரை ஏன் கொல்ல போறாங்க? எல்லாம் அந்த கிரிமினலோட வேலை தான். அவன் தான் ராகுல் சுட்டதுக்கு அப்புறமா கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கான். அப்படி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு சச்சின். முதல்ல மல்ஹாரை வச்சு தப்பு பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சதும் அவன் தேவையில்லைன்னு காலி பண்ணியிருப்பாங்க. சார், இந்த ஆள் 15 வருஷத்துக்கு முன்னாடி கோரக்பூர்ல இருந்து வந்திருக்காரு. மல்லாரோட மொத்த ஜாதகமும் நமக்கு தேவை. பசங்களா பசங்களா எந்திரிங்க, சாப்பிட வாங்க. வாங்க வந்து சாப்பிடுங்க. இல்லனா ராத்திரி முழுக்க பசியோட தூங்க வேண்டியதான். நாங்க இங்க இருந்து வெளியே போற வரைக்கும் சாப்பிடவே மாட்டோம். பசங்களா, சாப்பிடாம இருந்தீங்கன்னா ரொம்ப வீக் ஆயிடுவீங்க. வீக் ஆயிட்டா நீங்க எப்படி இங்க இருந்து வெளியே போக முடியும்? சாப்பிடாம இருந்தீங்கன்னா இவனை மாதிரி நீங்க ஆயிடுவீங்க. ஒழுங்கா சாப்பிடலன்னா அப்புறம் இவனை மாதிரி அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான். வாங்க சாப்பிட வாங்க. வாங்கன்னு சொல்றேன்ல. வாங்க பசங்களா வாங்க. அன்பா கூப்பிடுறேன், வாங்க. நல்ல வேளை ஜோஜோ, நீங்க வந்துட்ட. இங்க பாரு, என் தலையில பசங்க நல்லா அடிச்சிட்டாங்க பாரு. ஜோஜோ, நீ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஏய் மொட்டை, நீ இந்த சின்ன பசங்க கிட்ட அடி வாங்கி அழுதா நான் சிரிக்காம என்ன பண்றது அப்புறம்? சபாஷ். எல்லாம் சீக்கிரமா ரெடி ஆகுங்க. இன்னும் 2 மணி நேரத்துல உங்க மம்மி டாடி வர போறாங்க. எல்லாம் சீக்கிரம் ரெடி ஆகுங்க, வேகமா. இன்னைக்கு ஜாலியா இருந்தது இல்ல அர்ஜுன்? அந்த மொட்டை அங்கிளை நல்லா போட்டு அடிச்சோம். ஆமாண்டா, இத அம்மா அப்பா கிட்ட கூட சொல்லணும். அந்த மொட்டையை நம்ம போட்டு தாக்கிட்டோம்னு சொல்லணும். என்ன கோயல், நீ ஏன் இன்னும் ரெடி ஆகல? இன்னைக்கு அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சு. நம்ம இப்ப அம்மா அப்பாவை தானே பார்க்க போறோம். சரி சரி, வா வா, சீக்கிரம் ரெடி ஆகு, போலாமா? நில்லுங்க. அந்த அந்த பையன் எங்க போனா? நான் இங்க இருக்க, கண்ணு தெரியாத அங்கிள். அதாவது மொட்டை அங்கிள். பசங்களா, திரும்பவும் அடிச்சிட்டானுங்களா? இல்ல. பசங்களா,
வெளியே உங்களோட மம்மி டாடி உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. போங்க 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 போங்க. போடா போ. ஆ எங்க மம்மி டாடிலாம் எப்ப வருவாங்க? டேய் இப்ப வந்துருவாங்க. வர வரைக்கும் பொறுமையா இருங்க. ஹலோ மேடம். ஹலோ, கப்பல்ஸ் உள்ள அனுப்பு. அனுப்புறேன் மேடம். நானே கூட்டிட்டு வரேன். வாங்க. ஹலோ மேடம், இவர் தான் ராகேஷ். அவங்க இவரோட ஒய்ஃப். உட்காருங்க. தேங்க்யூ. ராகேஷ், உங்களுக்கு தான் பொண்ணு இருக்கால, அப்புறம் எதுக்காக இன்னொரு பையன்? வேலைக்காரங்க சம்பளம்லாம் ஏறி போச்சு. அதோட அவங்களுக்கு இங்கிலீஷ் கூட தெரியாது. ஆனா இந்த பசங்களுக்கு சின்ன வயசுலயே ட்ரைனிங் கொடுத்தா வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு அடிமையா இருப்பாங்க. என்ன, அப்படிதானே? நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. அப்ப எதுக்காக வெயிட் பண்றீங்க? உங்களுக்கு பிடிச்ச குழந்தைய செலக்ட் பண்ணுங்க. அதோ பையன் பேர் என்ன? இவனோட பேர் அர்ஜுன். அவன் ரொம்ப குறும்புக்காரன். 2 நாள்ல எல்லா குறும்பையும் மறந்துடுவான். ராக்கா, இவங்களை வெளியே கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு குழந்தைய ஒப்படைச்சு. ஓகே மேம். தேங்க்யூ மேம். வாங்க. இந்த ராக்கா ஏன் இன்னும் வரல? வெளியே ஏதாவது பிரச்சனையானு பாரு. என்னாச்சு? எல்லாரும் எங்க போயிட்டாங்க? ராக்கா, 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 என்னாச்சு? என்ன யாரோ நாங்கதான். ஜோஜோ, மேடம், நீங்க இந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்சீங்க? உன்னோட மொபைல் போனை ட்ராக் பண்ணிட்டோம் ஸ்வாதி. அதாவது ரத்னா மேடம். ரத்னாவா? ஆனா இந்த பேரு. இது கோரக்பூர்ல உன் பேரு. நாங்க மல்ஹாரோட ஜாதகத்தை தோண்ட கோரக்பூர் வரைக்கும் போனோம். அப்பதான் உன் ஜாதகம் எங்ககிட்ட சிக்கிடுச்சு. உங்க கிரிமினல் ரெக்கார்ட்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க செஞ்ச வேலை எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த ஊர்லயும் சின்ன பசங்களை எல்லாம் கடத்திருக்கீங்க. நானும் மல்ஹாரும் குழந்தைங்களை கடத்தி பணக்காரவங்களுக்கு வித்துடுவோம். அவங்கள வச்சு வீட்டு வேலையை செஞ்சுக்குவாங்க. ஒரு அடிமை மாதிரி நடத்துவாங்க. ஒரு பொம்பளையா இருந்தும் உனக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லைல்ல? இந்த மாதிரி கேவலமான வேலையை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது இந்த பசங்களோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு பாத்தியா? நான் யோசிக்கல. என் கண்ணுக்கு பணம் மட்டும் தான் தெரிஞ்சது. பணத்தோட போதையில உன்னோட சொந்த பார்ட்னர் மல்ஹாரிய கொன்னுட்டல்ல நீ? உன் பணத்தாசை தானே காரணம்? அவனோட இறப்புக்கு காரணம் பேராசைதான். அது என்னோட பேராசை இல்ல, அவனோட பேராசை. அந்த ஆளுக்கு 2 லட்டு தின்னணும்னு ஆசை. அவன் குழந்தைங்களோட அம்மா அப்பா கிட்டயும் பணத்தை வாங்க ஆரம்பிச்சான். அவனால நீ செஞ்ச இந்த வேலைக்கே ப்ராப்ளம் வரும்னு நீ எதிர்பார்த்த. அதனால இப்படி பண்ணிட்ட. சோ அவனை நீ ஒரேடியா மேல அனுப்பி வச்சிட்ட. ஆமா, நான் ராகுல வச்சு அவனை சுட்டு கொன்னுட்டேன். நான் பாடி எடுக்கணும்னு போனப்போ அவன் அங்க உயிரோட இருந்தான். அதனால நானே என் கையால அவனை கழுத்து நெரிச்சு கொன்னேன். இங்க பாருங்க, நீங்க என்ன நினைச்சீங்க? சந்தையில இருந்து இப்படி வாங்கிட்டு போறதுக்கு குழந்தைகள் என்ன காய்கறின்னு நினைச்சிட்டீங்களா? சட்டம் உங்க எல்லாரையும் கடுமையா தண்டிக்கும். எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. போங்க போங்க போங்க, சீக்கிரம் போங்க.